ஹேவ் அ குட் டே. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு டாபிக் பத்தி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். ஈவன் எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் அப்படின்னே சொல்லலாம். அதாவது செல்ஃப் க்ரூமிங். நம்ம எப்படி செல்ஃப் க்ரூம்டா வச்சுக்கிறது அப்படின்றத பத்தி தான் ஒரு சில டிப்ஸ் இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்க போறேன். இது எல்லாமே கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்சோ ரொம்ப ஈஸியா ஃபாலோ பண்ணக்கூடிய குட்டி குட்டி டிப்ஸ் தான். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் பிரியா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்ல பார்த்து முடிக்கும் போதோ இல்ல இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோ கீழ இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க கொடுக்க போற இந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்ல நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்கா இருக்கும். செல்ஃப் க்ரூமிங் அப்படின்னே நம்மள நிறைய பேர் நினைக்கிற விஷயம் என்னன்னா அழகா வச்சுக்கிறது, பர்ஃபெக்டா நம்மளோட பாடியை மெயின்டைன் பண்ணிக்கிறது, இதெல்லாம் தான் செல்ஃப் க்ரூமிங் அப்படின்னு நினைக்கிறோம். இது மட்டுமே கிடையாது. இதை தாண்டி நம்ம எப்படி ஹெல்த்தியா வச்சுக்கிறோம், நம்மளோட பர்சனல் ஹைஜீனை எப்படி நாம கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கிறோம், இதுலயும் முக்கியமான விஷயம் நம்ம எப்படி கான்ஃபிடென்ட்டா கேரி பண்ணிக்கிறோம், இது எல்லாம் சேர்த்து தான் செல்ஃப் க்ரூமிங் அப்படின்ற ஒரு விஷயமே. ஸோ இன்னைக்கு நான் டிப்ஸ்ல ஷேர் பண்ண போற விஷயங்கள் எல்லாமே எப்படி இருக்க போகுதுன்னா இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி தான் இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ இதுல ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லும்போது என்னையே நான் எக்ஸாம்பிளா உங்களுக்கு சொல்றேன். நான் செஞ்ச மிஸ்டேக்ஸா இருக்கட்டும் இல்ல நான் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், அதை எக்ஸாம்பிளா வச்சு ஒரு சில டிப்ஸ்ல வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எதையுமே மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டெய்லி வியர் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாமா, ரெகுலர் பேஸ்ல நம்ம வியர் பண்ணக்கூடிய ட்ரெஸ் எப்பவுமே நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ரெண்டாவது நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். ஒரு டே ஃபுல்லா வியர் பண்ணக்கூடிய ட்ரெஸ் நமக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா கவனம் எல்லாம் அந்த ட்ரெஸ் மேலேயே தான் இருக்கும். அதை அங்கே அட்ஜஸ்ட் பண்ண அங்கே அட்ஜஸ்ட் பண்ண அப்படியே தான் நம்ம வந்து பண்ணிட்டே இருக்குமே தவிர நம்மளோட வேலைகள்ல நம்மளால ஃபோக்கஸ்டா இருக்க முடியாது. அண்ட் ஆல்சோ நம்மளால ஒரு கான்ஃபிடென்ட்டாவும் அதை கேரி பண்ணவே முடியாது. அதனால எப்பவுமே நம்ம வியர் பண்ணக்கூடிய ட்ரெஸ் ரொம்ப டைட்டாவும் இல்லாம ரொம்ப லூஸாவும் இல்லாம நம்ம பாடிக்கு ஃபிட் ஆகுற மாதிரி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா பாக்குறதுக்கு பிரசன்டபிளா இருக்கும். அண்ட் ஆல்சோ எந்த ஒரு ட்ரெஸ் போட்டீங்க அப்படின்னாலும் அது சிம்பிளான ட்ரெஸ்ஸா இருக்கட்டும் கிராண்டான ட்ரெஸ்ஸா இருக்கட்டும் அயன் பண்ணி தான் நம்ம போடணும் அப்படின்னு பழக்கத்தை வந்து வச்சுக்கோங்க. சில பேர் குட்டி குட்டி சோம்பேறித்தனத்தினால அதை பண்ண மாட்டாங்க. டைம் இல்ல எனக்கு அது அயன் பண்ண சோம்பேறித்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ரீசனால கொஞ்சம் சுருங்கலா இருக்க மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்து போட்டு போற பழக்கம்லாம் இருக்கும். அந்த பழக்கம் எப்பவுமே வச்சுக்காதீங்க. ஒரு சிம்பிளான ஷர்ட்டா இருந்தாலும் சிம்பிளான குர்த்தியா இருந்தாலும் அயன் பண்ணி அதை போடும்போது பாக்குறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கும். ஸோ அதனால எந்த ட்ரெஸ் வியர் பண்ணீங்கனாலும் உங்களோட பாடிக்கு ஃபிட் ஆகுற மாதிரியும் உங்களோட ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகுற மாதிரியான கலர்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க. இது பாக்குறதுக்கு நம்மளை எப்பவுமே ஒரு மாதிரி எலிகண்டா காட்டும். இன்னொன்னு நம்ம ஒரு இடத்துல ப்ரெசென்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னாலும் கான்ஃபிடென்ட்டா ப்ரெசென்ட் பண்ணிக்க முடியும். செகண்ட் டிப், செல்ஃப் க்ரூமிங்ல ஸ்கின் கேர் எல்லாமே எப்படி ஸ்கின் கேர் கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸ்கின் கேர் அப்படின்னே இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸையும் எல்லா காஸ்மெட்டிக்ஸையும் நம்ம ஸ்கின்ல கொண்டு வந்து போடுறது கிடையாது. நம்ம ஸ்கின்னுக்கு சூட் ஆகிற மாதிரியான ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்றது. டெய்லி ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது உங்களோட ஸ்கின்னுக்கு எந்த விதத்துலையும் டேமேஜ் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு மாய்ஸ்சரைசர் கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. ஒரு 30+ மேல போகும்போதெல்லாம் ஃபேஸ்ல சீரம் யூஸ் பண்றது ரொம்ப நல்லது அப்படின்னு டாக்டர்ஸ் வந்து சொல்றாங்க, ரெக்கமெண்ட் பண்றாங்க, எனக்குமே சொன்னாங்க. அதனால நான் ரீசெண்ட் டைம்ல அதை நான் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களோட ஸ்கின்னுக்கு அது ஓகேவா இருக்கும், சூட்டபிளா இருக்கும் அப்படின்னா வாங்கி தாராளமா யூஸ் பண்ணலாம். பேசிக்கான விஷயங்கள். அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு ஃபேஸ் பேக், ஒரு ஹெர்பல் ஃபேஸ் பேக் உங்களுக்கு பிடிக்கும் அப்படி இல்லை உங்க ஸ்கின்னுக்கு சூட் ஆகுற மாதிரியான ஃபேஸ் பேக் எல்லாம் கிடைக்குது மார்க்கெட்ல அப்படின்னா அது உங்களை எந்த விதத்திலையும் டேமேஜ் பண்ணாது அப்படின்னா தாராளமா வாங்கி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஸ்கின்னை வந்து எக்ஸ்போலியேட் பண்ணுங்க, அந்த டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணுங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஃபாலோ பண்றது இல்ல ஸ்கின் வந்து ஒரு மாதிரி டல்லா இருக்கப்ப கண்ணாடியில போய் பார்த்தோன்னே அப்படியே வெறித்தனமா அப்ப போய் உட்காந்து நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான விஷயங்கள்லாம் கொடுக்குறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கன்சிஸ்டன்டா நம்ம ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணணும். நான் ஃபாலோ பண்ணக்கூடியது ஒரு ஃபேஸ் வாஷ், சீரம், மாய்ஸ்சரைசர். இது மட்டும் தான் இப்போ ரீசெண்டா ரெகுலரா ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், கன்சிஸ்டன்டா பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது உங்களோட ஸ்கின்னை எந்த விதத்திலையும் டேமேஜ் பண்ற மாதிரியான ப்ராடக்டா வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. ஒரு அவேர்னஸ் இல்லாம அதை வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க சொல்றாங்க, இல்ல தெரிஞ்சவங்க சொல்றாங்க, சோசியல் மீடியால பாக்குறீங்க, அது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லி எப்பயுமே வாங்கி தெரியாத ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணாதீங்க. முக்கியமா உங்க ஸ்கின்னுக்கு சூட் ஆகாத ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நான் இந்த மாதிரியான ஒரு சில மிஸ்டேக்லாம் நான் பிஜி பண்ணும்போதெல்லாம் பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருக்கவங்க, ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ல இருக்கவங்களே வந்து எனக்கு கொஞ்சம் ஆயிலி ஸ்கின் அப்படின்றதுனால நம்ம இந்த மாதிரி ஏதாவது பியூட்டி ரிலேட்டடான விஷயங்கள் தான் உட்காந்து பேசிட்டு இருப்போம்ல, அப்போ வந்து சொல்லுவாங்க
எனக்கு இந்த மாதிரி தான் ஆயில் ஸ்கின், நான் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து சரியா இருக்கு, என் ஃப்ரெண்டுக்கு சரியா இருக்கு, அக்காவுக்கு சரியா இருக்கு, இப்படிலாம் சொல்லும்பொழுது நமக்கு ஒரு யோசனை வரும், நம்மளும் வாங்கி ட்ரை பண்ணலான்னு. அது நம்ம ஸ்கின்னுக்கு சூட் ஆகுமா, நமக்கு சூட் ஆகுமா எதுவுமே தெரியாது. சும்மா போய் வாங்கிட்டு வந்துடுறது, அப்புறம் யூஸ் பண்ணி இருக்க ஸ்கின்னையும் டேமேஜ் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் அதை ரியலைஸ் பண்ணவே செஞ்சேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சூட் ஆகாது, நம்ம ஸ்கின்னுக்கு எது சரியா வருமோ அதை தான் யூஸ் பண்ணணும், பார்க்கறதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, தேவையில்லாத ப்ராடக்ட்லாம் நம்ம ஸ்கின்ல போடக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து எப்பவுமே பண்ணாதீங்க. தேர்ட் டிப், ரொம்ப முக்கியமான டிப், ஹேர் கேர். கண்டிப்பா நம்மளோட ஹேரை அழகா மெயின்டைன் பண்றோம் அப்படின்றது செகண்டரியா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் விஷயம் ஹெல்தியா மெயின்டைன் பண்ணணும். லாங் ஹேரா இருந்தாலும் சரி, ஷார்ட் ஹேர், மீடியம் ஹேர், எந்த மாதிரி ஹேர் உங்களுக்கு இருந்தாலும் சரி, அதை ஹெல்தியா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதுக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான் ரொம்ப முக்கியமான காரணம். நம்ம அப்பா அம்மா டைம்ல, தாத்தா பாட்டி டைம்ல எல்லாம் என்ன இப்ப இருக்க மாதிரி ஹேருக்கு இல்ல ஸ்கேல்புக்கு அப்படி இப்படின்னு ஒவ்வொன்றா பார்த்தா பண்ணிட்டு இருந்தாங்க. ஷாம்புவா இருக்கட்டும், கண்டிஷனரா இருக்கட்டும், சீரமா இருக்கட்டும், இன்னும் எவ்வளவோ விஷயங்கள், ஹேர் பேக்கா இருக்கட்டும், எத்தனையோ விஷயங்கள்லாம் நம்ம பண்றோம். இத்தனை விஷயங்கள்லாம் பண்ணியா அப்ப வந்து ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணிருந்தாங்க அந்த டைம்ல எல்லாம்? அப்படிலாம் இல்லைல்ல. ஆனா நம்ம இப்போ லைஃப் ஸ்டைல் காரணமா இப்போ கொஞ்சம் எல்லா விஷயங்களும் அந்தந்த ட்ரெண்டுக்கு தகுந்தாமல நம்ம இருக்கணும் அப்படின்றதுனால நம்ம கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிறோம். அந்த அப்டேட்னால சில நேரம் நம்மளுக்கு பாதிப்புகளும் இருக்கு. ஸோ இப்போ இந்த ஹேர் கேர் அப்படின்றது வீக்லி ஒன்ஸ் ஒரு ஹேர் பேக் போடுறது, அப்பப்போ ஹேர் ஆயில் வச்சு தலைக்கு வச்சு குளிக்கக்கூடிய பழக்கம், முடிஞ்ச வரைக்கும் வீக்லி ட்வைஸ் த்ரைஸ் வந்து ஹேர் வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்றது வந்து இன்னும் ஹைஜீனிக்கா இருக்கும். ஸ்கேல்ப்ல எல்லாம் இன்னும் டர்ட் சேராம கிளியரா நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு நிறைய விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா நம்மளோட ஹேர் வந்து ஹெல்தியா இருந்தா போதும் அப்படின்றதுல மட்டும் கவனம் கொடுங்க. ரெண்டாவது அதை அழகா மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம போகலாம். அழகா மெயின்டைன் பண்ணிக்கிறது, அது ஒரு ட்ரிம் பண்ணிக்கிறதோ, நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹேர் கட் பண்ணிக்கிறதோ, ஒரு ஹேர் ஸ்டைல் நம்ம வச்சுக்கிறதோ, இது எல்லாமே வந்து அடுத்த விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க வந்து ஃபாலோ பண்ணாலே பார்க்கறதுக்கு ஹேர் நீட்டா இருக்கிறது மட்டும் இல்லாம அது ஹெல்தியா இருக்கும்போது அதோட அழகே வந்து தனி. ஃபோர்த் டிப், நெயில். உங்களோட நெயில வந்து எப்பவுமே நீட்டா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத வந்து கான்சியஸாவே பழக்க ஆரம்பிங்க. அதாவது நிறைய பேர் நெயில் வந்து அழகா வளர்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, வளர்த்தாலும் அதை சரியா மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அது 1-2 உடஞ்சு போயிருக்கும், அதை அப்படியே கண்டுக்காம விட்டுருப்பாங்க. இல்ல அது வந்து டர்ட் அதிகமா சேர்ந்துருக்கும், அதை கவனிக்காம விட்டுருப்பாங்க. ஒரு நெயில் பாலிஷ் போட்டோம் அப்படின்னா அது பாதியிலே போய் பாதியிலே அப்படியே இருக்கும், அதை ரிமூவ் பண்ணாமலே விட்டுருப்பாங்க. நானே அந்த மிஸ்டேக் எல்லாம் பண்ணுவேன் அப்பப்போ. அப்புறம் கான்சியஸாவே வந்து இப்பெல்லாம் போட்டேன்னா ஒன்னு ரிமூவ் பண்ணிடுவேன், இல்ல இந்த பாதியிலே விடுறத வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அவாய்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பழக்கம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெயில் பாலிஷ் போட்டு அது பாதியில போய் பாதி வந்து நம்ம நெயில இருக்கும்போது பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்காது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு நெயில் நல்லா வளர்க்க பிடிக்கும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம், இல்ல வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கட் பண்ணி நீட்டா மெயின்டைன் பண்ணுங்க. இப்போ எனக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நெயில் வச்சுக்கிறது பிடிக்காது. நெயில் வச்சிருக்காங்க அப்படின்னா அது பார்க்க ரசிக்கிறதோட அவ்வளவுதான். நான் வந்து வச்சுக்கிறது எனக்கு எப்பவுமே பிடிக்காது சின்ன வயசுல இருந்தே. ஏன்னா அதை என்னால மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்றத தாண்டி என்னவோ என் கையில அந்த மாதிரி வளர்த்து அப்படி வந்து மெயின்டைன் பண்றது அப்படின்றது எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அதனால அதை எப்பவுமே பண்ண மாட்டேன். நெயில் கட் வந்து வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து கட் பண்ணி மெயின்டைன் பண்றது வழக்கம். ஸோ அதை வந்து பண்ணிடுவேன். நெயில் பாலிஷ் நிறைய போட்டுட்டே இருந்தேன், ஏன்னா எனக்கு ஒரு பேட் ஹேபிட் இருந்துச்சு, நெயில் பைட் பண்ணக்கூடிய பழக்கம். அந்த பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சுனாலும் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 80% மேக்ஸிமம் ஒரு 90% அவாய்ட் பண்ணிட்டேன். அது எப்போவாது எனக்கே தெரியாம அந்த ஒரு விஷயம் வந்துருது, அதை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும்னு வச்சிருக்கேன். ஸோ அதனால உங்களுக்கும் அந்த ஒரு பழக்கம் வந்துச்சுன்னா அதை தயவு செய்து அவாய்ட் பண்ணிருங்க. ஏன்னா நீங்க நெயில் கடிக்கிறது நம்மளோட ஹெல்த்துக்கும் நல்லது கிடையாது, ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், நீங்க நெயில் கடிச்சு அந்த விரல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு நான் பாக்குறப்ப நானே வந்து ஒரு மாதிரி பயந்துதான் பார்ப்பேன், என்னடாது பாதி நகத்தை வந்து காண அந்த அளவுக்கு கடிச்சு வச்சிருக்காங்கன்னு. ஸோ அப்போதான் வந்து எனக்கு ஒரு கவனம் வந்துச்சு. நான் வந்து சும்மா லைட் அப்படிதான் பண்ணுவேன், ஆனாலும் அது பண்ணக்கூடாது, அது ரொம்ப தப்பு அப்படின்றத நான் ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த ஒரு பழக்கம் இருந்துச்சுன்னா அதை எப்பவுமே பண்ணாதீங்க. அது ஹைஜீனிக் வைஸாவும் சரி, பார்க்கறதுக்கும் சரி நல்லா இருக்காது. நீங்க நெயில் அதிகமாக வளர்க்குறீங்க அப்படின்னா அதை கரெக்டாக ட்ரிம் பண்ணுறது, அதுக்கு ஒரு நெயில் பாலிஷ் போட்டுக்கிறது, இதெல்லாம் வந்து ரெகுலராக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்க. எனக்கு அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணவே முடியாது அப்படின்றவங்க வீக்லி ஒன்ஸ் நெயில் கட் பண்ணி நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க, அதுவே போதும். பார்க்கறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். 5th டிப், நம்ம ட்ரெஸ்ஸுக்கு சூட் ஆகிற மாதிரி அக்சசரிஸ் வந்து போட்டுக்கிறது. இது வந்து நம்மள இன்னும் எக்ஸ்ட்ராவா ஒரு அழகாக காட்டும். அண்ட் ஆல்சோ அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி எப்படி சொல்றது, எலிகண்டா இருக்கும். நம்ம அப்படியே எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த ட்ரெஸ்க்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு இயரிங்ஸ் போட்டுக்கிறது, இல்லை நெக் பீஸ் போட்டுக்கிறது, இல்லை பிரேஸ்லெட், பேங்கிள்ஸ், வாட்சஸ்,
ஸ்லிப்பர்ஸாக இருக்கட்டும், ஹேண்ட்பேக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக நம்ம கொடுக்கக்கூடிய குட்டி குட்டி எஃபர்ட் கூட நம்மளை இன்னும் அழகாக ஒரு இடத்துல ப்ரெசென்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து பொதுவாக இந்த மாதிரி ஹேண்ட்பேக் இன்னும் ஒரு சில விஷயங்கள்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிராண்டடா போகணும், இல்லை நிறைய அதில் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கணும் அப்படின்றதுல எனக்கு பெருசா விருப்பம் இருக்காது. ஏன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ஹேண்ட்பேக் வாங்குறேன் அப்படின்னா அது குவாலிட்டியா இருக்கணும், பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும், அவ்வளவே மட்டும்தான் நினைப்பேன். நான் கொண்டு போற திங்ஸை வச்சுக்கிற அளவுக்கு அதுல சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்றத மட்டும்தான் பார்ப்பேன். அதுக்கு வந்து நிறைய ஒரு பணத்தை வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணி பிராண்டடாக தான் நான் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் எப்பவுமே நினச்சது கிடையாது. அதில் பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததும் கிடையாது. அதில் நான் ஸ்பெண்ட் பண்ணுற மணி எனக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக கொஞ்சம் வேஸ்ட்டாக இருக்குமோ அப்படின்னு தோணும். மித்தபடி சில பேருக்கு வந்து பிராண்டடாக வாங்கி யூஸ் பண்ணுறது தான் பிடிக்கும் அப்படின்றவங்க அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணலாம். அதில் எந்த தப்பும் கிடையாது. அது அவங்க விருப்பத்தை பொறுத்தது. நீங்க இப்போ வந்து ஒரு ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்றீங்க, இல்ல அக்சசரிஸ் வாங்கி யூஸ் பண்றீங்க, ஜுவல்ஸோ பிரேஸ்லெட்டோ நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வாங்கி யூஸ் பண்றீங்கன்னா அது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியா வாங்கி ரொம்ப பயங்கரமா ஒரு இடத்துல இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி ரொம்ப பிராண்டடா வாங்கி யூஸ் பண்ணாதான் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல எல்லாம் இருந்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. உங்க ட்ரெஸ்ஸுக்கு உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களோட பட்ஜெட் ரேஞ்சுக்குள்ள இருக்க மாதிரி, குவாலிட்டியா இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எது வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். அந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டங்கள் வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணும்போது நம்மள இன்னுமே வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு கியூட்டா காட்டுறது, எக்ஸ்ட்ராவா ஒரு அழகா வந்து நம்மள ஒரு இடத்துல ப்ரெசென்ட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா. 6th டிப், ரொம்ப சிம்பிளான மேக்கப் பண்ணிக்கிட்டா கூட அது நம்மள இன்னும் ஒரு செல்ஃப் க்ரூம்டா காட்டும். நம்மள நிறைய பேருக்கு மேக்கப் பண்ணிக்கிறது இன்னுமே கூட ஒரு கான்பிடென்ட் இல்லாத விஷயமா இருக்கும். சில பேருக்கு மற்றவங்களை நினைச்சு தயக்கப்படுவாங்க. இந்த ஒரு கேட்டகரியில நீங்க இருந்தீங்கன்னா ஒரு சிம்பிளான மேக்கப் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறது, இல்ல காஜல் போட்டுக்கிறது, ஒரு லிப் பாம் போட்டுக்கிறது, இந்த மாதிரி சிம்பிளா ஒரு மேக்கப் பண்ணிக்கிட்டா கூட இன்னுமே நம்மள வந்து அழகா காட்டும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்பொழுது நம்ம எப்பவும் இருக்க மாதிரி இல்லாம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது, இல்ல நம்மளோட ஃபேஸ் வந்து இன்னும் பளிச்சுன்னு இருக்கும்போது நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் கவனம் கொடுங்க. என்னெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப பக்கத்துல ஒரு கடைக்கு போறேன்னு வச்சுக்கோங்களேன், என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, இங்க இருக்க கடைக்கு தானே போறோம், அதுக்கு எதுக்கு கண்ணாடி முன்னாடி 15 நிமிஷம் நின்றுட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு வந்து பொதுவாவே சின்ன வயசுல இருந்தே அது ஒரு ஹேபிட். நான் எங்க போனாலும் என்ன நீட்டா பிரசன்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அழகா பிரசன்ட் பண்ணிக்கிறது ரெண்டாவது விஷயம், நீட்டா பிரசன்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அதனால பக்கத்துல ஒரு கடைக்கு, எங்க வீட்டுல இருந்து ஒரு 5 மினிட்ஸ்ல தான் அந்த கடை இருக்குன்னு கூட வச்சுக்கோங்களேன், அந்த கடைக்கு போகணும்னா கூட ஹேரை நீட்டா டை பண்ணிட்டு அழகா ஒரு காஜல் போட்டு ஒரு லிப் பாம் போட்டுட்டு அப்படிதான் போவேன். அதுக்கு சூட் ஆகுற மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்து சூஸ் பண்ணி போட்டு தான் போவேன். இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். பட் என்னன்னா அப்படிதான் எப்பவுமே ப்ரெசென்ட் பண்ணிக்கணும்னு நினைப்பேன். அது எனக்கு ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். அந்த மாதிரி இன்னொரு இடத்துல ப்ரெசென்ட் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க உங்களை ஒரு இடத்துல ப்ரெசென்ட் பண்ணிக்கிறது கான்ஃபிடென்ட்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களை ப்ரெசென்ட் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா சின்ன சின்ன மேக்கப்லாம் போட்டுக்கலாம், தப்பே கிடையாது. இல்ல எனக்கு ஹெவியா மேக்கப் பண்ணிக்கிறது பிடிக்கும் அப்படின்னாலும் அது அவங்க விருப்பத்தை பொறுத்தது தான். நான் இப்ப சொன்ன இந்த குட்டி குட்டி விஷயங்கள், ஒரு மஸ்காரா போட்டுக்கிறது, காஜல் போட்டுக்கிறது, இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள்லாம் இன்னும் நம்மள வந்து ஃப்ரெஷ்ஷா காட்டுறதுக்கு நிறைய விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 7th ரொம்ப முக்கியமான டிப், நீங்க எந்த ஒரு ட்ரெஸ் வியர் பண்ணாலும் சரி, எந்த ஒரு மேக்கப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலும் சரி, அதை வந்து கான்ஃபிடென்ட்டா கேரி பண்ணக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்க ட்ரெஸ் பண்ணி மேக்கப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு மேல அதுல கவனம் இருக்கவே கூடாது. நம்ம நீட்டா ட்ரெஸ் பண்ணியிருக்கோம், அழகா மேக்கப் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் எப்பவுமே நமக்கு இருக்கணும். அதை விட்டுட்டு இப்போ ஒரு இடத்துக்கு போறோம், அந்த இடத்துலயும் போய் நம்ம ட்ரெஸ்ஸை ஒழுங்கா போட்டிருக்கோமா, இந்த ட்ரெஸ் நமக்கு நல்லா தான் இருக்கா, யாராவது ஏதாவது கமெண்ட் பாஸ் பண்ணிடுவாங்களோ, ஏதாவது ஒப்பீனியன் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறது, நம்ம மேக்கப் வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கா, இல்ல ரொம்ப லைட்டா போட்டு வந்துட்டோமா, நம்ம பளிச்சுன்னு இல்லையா, இல்ல மேக்கப் கொஞ்சம் ஓவரா இருக்கோ, யாராவது ஏதாவது நினைச்சுப்பாங்களோ, அப்படி மாதிரி யோசிக்கவே யோசிக்காதீங்க. நீங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் மேக்கப்பும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா பிடிச்ச மாதிரி இருந்தா போதும். உங்களை ஒரு இடத்துல ப்ரெசென்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு அது கான்ஃபிடென்ட்டா இருந்தா போதும், அவ்வளவுதான். அதை விட்டுட்டு அங்கேயும் போய் அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்க கூடாது. அது உங்களோட கான்ஃபிடென்ட்டை பிரேக் பண்ற விஷயமா இருக்கும். ஸோ ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி, மேக்கப்பா இருந்தாலும் சரி, அதை கான்ஃபிடென்ட்டா நம்ம எவ்வளோ கேரி பண்றோமோ அதுவே வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவா நம்மள ஒரு இடத்துல ப்ரெசென்டபிளா காட்டும். 8th டிப், நம்மளோட ஹைஜீன், பர்சனல் ஹைஜீன், ஓரல் ஹைஜீனா இருக்கட்டும். நம்மளோட டீத்தை வந்து எப்பவுமே வந்து கிளீனாக மெயின்டைன் பண்ணுறது, ரெகுலராக நம்ம வந்து 2 டைம்ஸ் ப்ரஷ் பண்ணுறது, நம்மளோட ஹேரை வந்து கிளீனாக மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், நம்மளோட ட்ரெஸ்ஸை எப்பவுமே கிளீனாக வாஷ் பண்ணி அயன் பண்ணி போடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஹைஜீனிக் ரிலேட்டடான விஷயங்கள்ல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம ஹெல்த் சார்ந்த விஷயம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனம் கொடுங்க.
இதை வந்து ரொம்ப ரொம்ப அசால்ட்டா நம்ம நினைக்கிறது, ஏதோ ஒரு 2-3 வாட்டி போட்ட ட்ரெஸ்ஸை திருப்பி வாஷ் பண்ணாம கூட போடக்கூடிய பழக்கம் சில பேருக்கு இருக்கும். அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க. அது ஸ்கின் ரிலேட்டடான பிரச்சனைகளை கொடுக்கும். அண்ட் ஆல்சோ அது ஒரு இடத்துல நம்ம போய் நிற்கும் போதுமே நமக்கே வந்து அது ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகாது. ஸோ அதனால இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் கொடுத்து கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணுங்க. இன்னும் பார்க்கறதுக்கு நம்ம செல்ஃப் க்ரூம்டா தெரியும். 9th டிப், செல்ஃப் க்ரூமிங்ல இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் தான். பெர்ஃப்யூம் யூஸ் பண்றது. எந்த ஒரு பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணாலும் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இல்லாம கொஞ்சம் மைல்டா இருக்க மாதிரி, மற்றவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி இருக்க பெர்ஃப்யூமா சூஸ் பண்ணோம் அப்படின்னா அது நமக்குமே ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகாம இருக்கும். ஹோல் டே நம்ம போட்டிருந்தாலும் சில பேருக்கு வந்து அந்த ஃப்ராக்ரன்ஸே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு ஹோல் டே ஃபுல்லா. அது வந்து சில பேருக்கு தலைவலியை கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாம ரொம்ப மைல்டா நமக்கு ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கொடுக்கக்கூடிய பெர்ஃப்யூம் எப்பவுமே யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த ஹோல் டே ஃபுல்லா நம்ம ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிறதுக்கு அது நிறைய விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும். 10th டிப், ஹெல்தி லைஃப் ஸ்டைல். ஹெல்தியான ஃபுட் எடுத்துக்கிறது, எக்ஸசைஸ் பண்றது, தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகுறத அவாய்ட் பண்ணிக்கிறது, நமக்குன்னு பிடிச்ச மாதிரி ஹாபிஸ் ரெகுலரா வச்சுக்கிறது, நல்லா தூங்கி எழுந்திருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம டெய்லி பேசிஸ்ல ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாலே போதும். ரொம்ப ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம வச்சுக்கிறது மட்டும் இல்லாம ஓவராலா நம்மளோட அப்பியரன்ஸ் வைஸாவும் நிறைய டிஃபரன்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். நீங்க செல்ஃப் க்ரூம்டா இருக்கிறதுக்கு இதுவுமே நிறைய விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம இன்டேக்கா கொடுக்கக்கூடிய விஷயங்கள், பிசிக்கல் ஆக்டிவிட்டி, நல்ல தூக்கம், நமக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள், நம்ம மனசை வந்து சந்தோஷப்படுத்துறது, இது எல்லாமே சேர்ந்துதான் ஓவராலா நம்ம ஒரு இடத்துல நம்மளை ப்ரெசென்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னாலும் சரி, டெய்லி நம்மளை கேரி பண்ணிக்கிறதுக்கும் சரி நிறைய விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்டேக்கா மைண்டுக்குள்ள நம்ம கொடுக்கறதா இருக்கட்டும், நம்மளோட உடம்புக்குள்ள நம்ம கொடுக்கறதா இருக்கட்டும், அதோட ரெஃப்ளெக்ஷன் தான் நம்மளோட ஸ்கின்ல, ஹேர்ல, ஓவரால் பாடியில வந்து தெரியும். ஸோ இந்த விஷயத்த எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. இதையும் கரெக்டா மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. நான் இப்போ சொன்ன குட்டி குட்டி செல்ஃப் க்ரூமிங் டிப்ஸ் எல்லாம் உங்களோட டெய்லி லைஃப்ல ஃபாலோ பண்ணி பாருங்க. நிறைய விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவ்வளோதான், இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.